வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ இட்லிக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ண போறோம். சுரைக்காயை வச்சு ஒரு கடையல் பண்ணலாம். இந்த நீர்ச்சத்து உள்ள இந்த சுரைக்காய் நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கு. சிறுநீரக தொற்று நோய் இருக்கிறவங்க இந்த சுரைக்காயை சேர்த்து வரும்போது குணமடையுது. மலச்சிக்கல் வராம பாதுகாக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காயை சேர்த்துட்டு வரலாம். வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப பயன்படுது. அதனால இந்த சுரைக்காயை நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கு. இந்த சுரைக்காயை ஜூஸாவும் செய்து சாப்பிடலாம், சட்னி செய்து சாப்பிடலாம். இப்படி பல வகைகள்ல நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். இத சுரைக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, ஒரு 4-5 மிளகாய். இது புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமா உப்பு எடுத்திருக்கேன். இது குக்கர்ல தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கிட்டு கடைய போறோம். இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கர்ல கட் பண்ண சுரைக்காயை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4-5 மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். குக்கர்ல வேக வைக்கும் போது கடையும் போது தேவைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுரைக்காயை 3 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணி இறக்கியிருக்கோம். இதை இப்போ மிக்சி ஜார்ல 1-2 அடிக்க போறேன். நீங்க கடையிற மத்து வச்சு கடையணும்னாலும் கடைஞ்சிக்கலாம். 1-2 கடையணும், வலுவலுன்னு கடையக்கூடாது. இப்போ நான் மிக்சி ஜார்ல இந்த தண்ணியை உள்ள தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு காமிக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு தான் மிக்சி ஜார்ல போடணும். மிக்சி ஜார்ல இப்படி 1-2 அடிச்சுக்கணும், வலுவலுன்னு அடிக்கக்கூடாது. இந்த சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் தாளிப்புக்கு, அதை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வரணும், அப்பதான் சட்னி இதுல ஊற்றணும். பொன்னிறமா வரும்போது ரொம்ப நல்ல மணமா இருக்கும் சட்னி. அதனால பொன்னிறமா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ மிக்சியில் அரைச்ச சுரைக்காய் சட்னியை ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக தான் இருக்கணும். இது திருநெல்வேலி ஸ்பெஷல் சுரைக்காய் தண்ணி சட்னி. இந்த சட்னி இட்லியில அப்படியே மேலே நிறைய ஊற்றி சாப்பிடணும். இந்த சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால ஊற்றிக்கலாம். தண்ணியா இருந்தா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். உப்பு உரப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உரப்பு காணலைன்னா கொஞ்சம் வத்தல் புளி சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல வத்தல் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உரப்பு காணாம இருக்கு. உப்பு காணலைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி, நல்லா கொதி பிடிச்ச பிறகு சலசலன்னு கொதிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னியை. சுரக்காய் தண்ணி சட்னி பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய் சட்னி இட்லிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இட்லியில இந்த மாதிரி மேலே ஊத்தி நல்லா தண்ணியா நிறைய ஊத்தி நல்லா இட்லிய அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த சுரைக்காய் தண்ணி சட்னி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, சூடா இருக்கு. இந்த சுரைக்காய் சட்னி செய்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.